மினிமம் 500 ரூபாயிலேருந்து பிடிப்போம். ஏங்க அவசரத்துக்கு எங்கள் பணத்தை நாங்கள் எடுத்தோம், அதுக்காக நீங்கள் 500 மேலே பிடிப்போன்னு நாங்கள் அர்த்தம். சார் பேங்க் நாங்கள் நடத்தணும், இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, ஆஃபீஸை நடத்தணும். நாங்கள் நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் ஏன் பிடிக்க போகிறோம்? சார் ஒரு 1000 மெயின்டைன் பண்ணுறதுக்காக 500 பெனால்ட்டி போடுவீங்களா? ஏங்க அதாங்க பேங்க்கோட ரூலு. என்னங்க ரூலு? 1000 நான் உங்ககிட்ட வச்சுருந்தா நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவீங்க அதுக்கு? சார் ஆனுவல் கணக்கு போட்டு தான் சார் எல்லாமே சொல்ல முடியும். சரி அதை விட்டுருங்க சார். எஃப்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் தரீங்க, ஆர்டிக்கு எத்தனை பர்சன்ட் தரீங்க சொல்லுங்கள். சார் எஃப்டிக்கு 6%, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7%, ஆர்டிக்கு நீங்கள் போடுற அமௌண்ட் வச்சு தான் சார் சொல்ல முடியும். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? சொல்கிறேன் சார். எஃப்டியில் நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் போடுறதா வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 2000 தருவீங்களா இன்ட்ரெஸ்ட்டு? கிட்டத்தட்ட ஒரு 2000 வரும். ஓகே சார். அப்படி பார்க்க போனால் நான் போட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மாதத்துக்கு ஒரு 2000 வரும். வெறும் 1000 தான் சார் வைக்கல.